அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அது சாதாரண விஷயமல்ல. இது கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கும் வார்த்தை. அதனால்தான் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையை கேட்க அழைத்து வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைவு இருக்கிறது என்று கவலையோடு இருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில் பண குறைவு இருக்கிறதா? சமாதானம் இல்லையா? ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறதா? அன்பு கிடைக்கல என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களா? யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று துக்கப்படுகிறீர்களா? என்ன வாழ்க்கை இது என்று நினைத்து அழுது கொண்டு இருக்கிறீர்களா? இன்று கர்த்தர் உங்களிடம் பேச வந்திருக்கிறார். நீங்க கவலைப்படாதுங்க. இன்று கர்த்தர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் நான் மாற்றி தருவேன் என்று உங்களிடம் வாக்கு கொடுக்கிறார். இந்த செய்தி உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். நீங்கள் இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள். உங்க வாழ்க்கை பற்றி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றப் போகிறார். அதை நீங்கள் கண்டு ஆச்சரியப்பட போகிறீர்கள். தேவன் குறைவை காண்கிறவர். நாம் நினைக்கிறோம் எனக்கு எதுவுமே இல்லை என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு குறைவை மட்டுமே தரவில்லை, கர்த்தரால் அந்த குறைவையும் மாற்ற முடியும். உனக்கு கர்த்தர் சரீர பலனை தந்திருக்கிறார், 3 வேளை ஆகாரத்தை தந்திருக்கிறார். ஆனால் நீ உன் குறைவுகளை மாத்திரமே கூறிக்கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன் குறைவை நினைத்து கலங்காதே என்று. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போது கர்த்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நான் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன் என்று. உன்னிடம் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கலாம், அதை நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த குறைவை வைத்துதான் நான் உனக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தரப்போகிறேன் என்று. இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ உன் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நினைத்து ஒருபோதும் கலங்காதே. மற்றவர்களிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்னிடம் எதுவுமே இல்லை என்று நீ ஒருபோதும் கலங்காத. கர்த்தர் உன்னை நோக்கிதான் சொல்லுகிறார், நீ கலங்காதே மகளே, நான் உன் குறைவுகள் அனைவற்றையும் நிறைவாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ மற்றவர்களை நினைத்து கலங்காத. நீ கர்த்தரிடம் ஒப்புக்கொடு. ஏசப்பா, என் குறைவுகளை மாற்றுங்க ஏசப்பா, எனக்கு இது தேவை என்று கர்த்தரிடத்தில் கேளு. கர்த்தர் உன் தேவைகள் அனைவற்றையும் நிச்சயமாக சந்திப்பார். கர்த்தர் உன் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுவார். பிரியமானவர்களே, நாம் தான் எப்போதும் நம் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளையே பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம் குறைவை மட்டும் பார்ப்பவர் அல்ல, நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் உள்ள நிறைவுகளையும் அவர் பார்க்கிறார். ஏனென்றால் நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கான தேவைகளை அவர் நமக்கு தெரியாமலேயே அவர் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார். நாம் இப்போது இருக்கிற குறைவுகளை மாத்திரம் நினைத்து ஒருபோதும் கலங்கக்கூடாது. என் வாழ்க்கை இப்படிதான் முடிய போகிறதோ என்று நினைத்து கலங்காதுங்க. ஏனென்றால் தேவன் உன் எதிர்காலத்தை நிச்சயமாக நிறைவாய் மாற்றுவார். கர்த்தருக்கு இப்பவே நீ நன்றி சொல்லு. கர்த்தாவே, நீர் என் எதிர்காலத்தை நிறைவாய் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதெல்லாவற்றையும் அவர் நிச்சயமாக உங்களுக்காக இப்பவே தயார் செய்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கை இப்படியே முடிந்து போகும் என்று நீங்கள் ஒருபோதும் கலங்காதுக. ஏனென்றால் அவர் உங்களை நிச்சயமாக அறிந்திருக்கிறார். உங்களை அவர் தன் கைகளில் வரைந்திருக்கிறார். யார் உங்களை மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். நீங்க ஒருபோதும் கலங்க வேண்டாம். கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறைவு ஒரு சாபம் இல்ல, அது ஒரு ஆரம்பம். நாம் நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று. ஆனால் தேவன் சொல்கிறார், இது உனக்கு தோல்வி இல்ல,
இது உன்னுடைய பரீட்சை. இந்த பரீட்சையில் இது உனக்கான சோதனை. நீ இந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் நம்முடைய குறைவிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் நம்முடைய குறைவில் கர்த்தரை தூஷிக்க கூடாது. ஏனென்றால் கர்த்தர் அந்த குறைவையும் மாற்றும் வல்லமை உள்ளவர். நாம் ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடாது. கர்த்தரிடத்தில் குறைவுகள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். அவர் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி தருவார். கர்த்தர் எப்படி உங்கள் குறைவை நிறைவாக்குகிறார் என்று தெரியுமா? முதலாவது நம்பிக்கை மூலம். நீ தேவனை நம்பணும். நம்பிக்கை இல்லாமல் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்ப வேண்டும். நீ விசுவாசித்தால்தான் கர்த்தரால் உனக்கு உதவி செய்ய முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே முதலாவது நீ கர்த்தரை நம்ப வேண்டும். என் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். என் தேவன் என் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக கர்த்தர் நம் குறைவை எப்படி நிறைவாக்குகிறார் என்றால் கீழ்ப்படிதல் மூலம்தான். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நம்மிடம் என்ன சொல்கிறார் என்று நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையை கூட நாம் குறைக்க கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த வார்த்தைகளை நாம் ஒன்றும் குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் நமக்கு செய்யும் அற்புதங்கள் ஆச்சரியமானதா இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். அப்போது கர்த்தர் உனக்கு செய்யும் அற்புதங்களும் அதிசயங்களும் உன்னை ஆச்சரியப்படுத்தும். உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆச்சரியப்படுத்தும். கர்த்தர் சொல்லுகிறார், கீழ்ப்படிதலை பார்க்கிலும் பலி பெருசு அல்லன்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக பலி செலுத்துவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று. நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுறாங்க. நாம் வேத வாசிக்கும் போது அதில் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுறாங்களோ அதை நம் வாழ்க்கையை விட்டு நாம் விலக்க வேண்டும். கர்த்தர் பாவம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விலக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றுவார். நாமும் இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுப்போம். இன்றிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை நான் அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அப்போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்ய போகும் அதிசயங்களை நாம் கண்ணால் பார்க்க முடியும். மூன்றாவதாக கர்த்தர் நம் குறைவை எப்படி நிறைவாக்குகிறார் என்றால் நேரம் மூலம். கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் உடனே நிறைவேற்றலாம், அல்லது சில நேரம் நம்மை காத்திருக்க வைப்பார். நாம் நமது காத்திருக்கிற அந்த சமயங்களில் கர்த்தரை சோதிக்க கூடாது. கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, ஆனா என் வாழ்க்கையில் அது நிறைவேறலையே என்று கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. மாறாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உன்னை காத்திருக்க வைக்கிறார் என்றார், அதற்கு கர்த்தர் ஒரு காரணம் வைத்திருப்பார். அந்த காத்திருக்கிற சமயத்தில் கர்த்தர் உன்னை தயாரித்து கொண்டிருக்கிறார். உன்னை நல்ல ஒரு பாண்டமாக வணைந்து கொண்டிருக்கிறார். அதனால் நீ ஒருபோதும் கலங்காத. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறலையே என்று நீ கலங்க வேண்டாம். கர்த்தர் உன்னை வணைந்து கொண்டிருக்கிறார். உன்னை ஒரு நல்ல ஒரு பாண்டமாக கர்த்தர் உன்னை வணைந்து கொண்டிருக்கிறார். நீ குயவன் கையில் உள்ள களிமண் நல்ல ஒரு பாண்டமாக வரும் வரைக்கும் அதை வணைந்து கொண்டிருப்பான். அதே போலதான் நீங்கள் கர்த்தருடைய கைகளில் இருக்கும் ஒரு களிமண்களா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை உடைத்து மறுபடியுமாக வணைகிறார்.
நீங்கள் அவருடைய கைகளில் அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் கைகளில் அடங்கி இருங்கள். அவர் உங்களை ஒரு உகந்த பாண்டமாக வணைந்து முடிப்பார். உங்களுடைய காலத்தில், உங்களுக்கு எந்த காலத்தில் என்ன தேவையோ அதை அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். தாமதம் ஆகுதே என்று நீங்கள் நினைத்து ஒருபோதும் கலங்க வேண்டாம். தாமதம் ஆகுதை தவிர கர்த்தருடைய வார்த்தை தடைப்படல. அவர் செய்ய நினைப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால நீங்க ஒரு நாளும் கலங்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு குறித்ததை குறித்த காலத்தில், குறித்த நேரத்தில் அதை உனக்கு நிச்சயமாக தருவார். நீங்கள் கர்த்தருடைய கைகளில் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க வல்லவரா இருக்கிறார். இன்று இந்த நிமிஷத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள், கர்த்தரே, என் குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா, அது எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி தாங்க என்று கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இப்போது வேதாகமத்தில் குறைவிலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு சில நபரை பற்றி பார்ப்போமா? முதலாவது நாம் பார்ப்பது ஒரு ஏழை விதவைதான். அந்த ஏழை விதவை கடன் கொடுத்தவர்களால் மிகவும் பாதிக்கப்பட்டாள். அவருடைய கணவன் வாங்கின கடனுக்காக கடன் கொடுத்தவர்கள் அவளுடைய பிள்ளைகளை எடுத்து கொண்டு போக பார்த்தார்கள். அப்போது அவள் மனது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆனால் அவள் அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தாள். அந்த ஏழை விதவையிடம் ஒன்றுமே இல்லை. அவளிடம் இருந்தது ஒரு சிறிதளவு எண்ணெய் மாத்திரமே. ஆனால் கர்த்தர் அந்த எண்ணெயை கொண்டு அவளை ஆசீர்வதித்தார். அவள் குறைவான அந்த எண்ணெயை கொண்டு அவள் வாழ்க்கையை நிறைவாய் மாற்றினார். அந்த எண்ணெயை கர்த்தர் பெருக்கி கொடுத்தார். அந்த குறைவான எண்ணெயின் மூலம் அவள் அவள் தனது கடன் எல்லாவற்றையும் அடைத்தாள். அவளுடைய எதிர்காலத்துக்கு அந்த குறைவான எண்ணெய் போதுமானதா இருந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவாய் இருக்கிறது என்று நீங்கள் கலங்குகிறீர்களா? அந்த குறைவானதை கொண்டு கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். நீங்கள் ஒன்று மாத்திரம் செய்தால் போதும். கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்கள் வாழ்க்கையை நிறைவாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, கர்த்தர் எப்படி ஒரு குறைவான காரியத்தை நிறைவாய் மாற்றுகிறார் என்று பார்ப்போமா? இப்போது நாம் பார்க்க போவது 5 அப்பம் 2 மீன் தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அநேக ஜனங்கள் கூட்டமாக கூடி வந்தார்கள். அது ஒரு வனாந்திரமான இடம். அங்கு அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு சிறு பையன் 5 அப்பம் 2 மீன் தான் வைத்திருந்தான். ஆனால் அதை கொண்டு கர்த்தர் அநேக பேரை போஷித்தார். அந்த 5 அப்பம் 2 மீன் எவ்வளவு பேருக்கு போதும்? ஆனால் நம்மளால் பார்க்க முடியும் போது அது அந்த பையனுக்கு மாத்திரமே அது போதுவானது. ஆனால் கர்த்தர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்தார். அது நிமித்தம் அங்கு வந்திருந்த லட்சக்கணக்கான பேர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மீதம் வருகிற அளவுக்கு கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அப்படி ஒரு வல்லமை உள்ளவர்தான் கர்த்தர். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் குறைவாய் இருக்கிறதே, இது எப்படி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் போதும் என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? நீங்கள் அதை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் அதை உங்களுக்கு நிறைவாக மாற்றி தருவார். உங்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, அதை உங்களுடைய வம்சத்துக்காகவே அதை மாற்றி தருவார். அப்படி ஒரு வல்லமை கர்த்தரிடத்தில் உள்ளது. நீங்கள் இதற்கு கர்த்தரை விசுவாசித்தால் மாத்திரம் போதும். நீங்கள் வைத்திருப்பதை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அந்த சிறு பையன் அந்த 5 அப்பம் 2 மீனை எனக்கு வேணும் என்று வைக்காமல் அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அதை கர்த்தர் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். நீங்களும் உங்களிடத்தில் உள்ளதை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அப்போது கர்த்தர் அந்த குறைவானதை நிறைவாய் மாற்றி தருவார். மூன்றாவதாக நாம் பார்ப்பது ஆபிரகாம் மற்றும் சாராள் தான். அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தும் குழந்தை இல்லாத ஒரு குறைவு அவர்களுக்கு இருந்தது. அதி நிமித்தம் அவர்கள் மிகவும் துக்கப்பட்டார்கள். ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். உன் சந்ததி
வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருந்தார். ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். வாக்குத்தத்தம் நிறைவேற பல வருடங்கள் ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தான். அதனால்தான் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் வைத்தார்கள். அதுபோல கர்த்தர் அந்த குறைவை நிறைவாய் மாற்றினார். ஆபிரகாமுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்லாமல் அவர்களை, ஆபிரகாமையும் சாராளையும், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படிதான் கர்த்தர் ஒரு குறைவை நிறைவாய் மாற்றுவார். அவர்கள் ஒரு குழந்தைக்காக விண்ணப்பம் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை ஒரு திரளான ஜாதிகளுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் ஆசீர்வதித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்கலாம். அதை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தரிடத்து விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் குறைவை நிறைவாய் மாற்றுவார். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் குறைவை நிறைவாய் மாற்றுவார். நான்காவதாக நாம் பார்ப்பது பர்த்திமேயு என்ற ஒரு குருடனை பற்றிதான். அவனுக்கு பார்வை இல்லாததினால் அவன் தெரு ஓரங்களிலிருந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்போது ஒரு நாள் அந்த வழியாக கர்த்தர் வருகிறார் என்ற செய்தியை அவன் அறிந்தான். அவன் இயேசுவை பற்றி அநேக விஷயங்களை கேள்விப்பட்டிருந்தான். அதனால் இயேசு நினைத்தால் எனக்கு பார்வை கிடைக்கும் என்று அவன் நம்பினான். அப்போது கர்த்தர் வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டவுடன் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று. அப்போது அருகில் இருந்தவர்கள் அவனை அதட்டினார்கள். சத்தம் போடாதே என்று சொன்னார்கள். ஆனால் அவன் கேட்கவில்லை. இல்ல ஏசப்பா, என்னை திரும்பி பார்த்தா எனக்கு கண்கள் தெரியும், எனக்கு பார்வை கிடைச்சிரும், என் வாழ்க்கை மாறிடும் என்று சொல்லி அவன் மிகவும் சத்தமாக கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன் கூப்பிட்ட சத்தத்தை விட அதிகமாக கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் நின்றார். அவன் சத்தத்தை கேட்டு கர்த்தர் நின்று அவனை திரும்பி பார்த்தார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் எனக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அப்போது கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவனுடைய அந்த குறைவான கண்களை நிறைவாய் மாற்றினார். அது அவன் வாழ்க்கைக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இருந்தது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறைவு இருக்கலாம். நாம் கர்த்தரை நோக்கி சத்தமாக கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு பதில் செய்வார். நாம் கர்த்தரை நோக்கி ஒரு தடவை கூப்பிட்டுட்டு, இல்ல கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, அவர் என்னை திரும்பி பார்க்கல என்று சொல்லி நாம விட்டு விடாமல் மறுபடியும் மிகவும் அதிகமாக கூப்பிட வேண்டும். முன்னிலும் அதிகமாக கூப்பிடும்போது கர்த்தர் ஏதாவது ஒரு நாள் நமக்காக இறங்குவார். அப்போது நம் குறைவெல்லாவற்றையும் அவர் நிறைவாய் மாற்றுவார். ஐந்தாவதாக நாம் பார்ப்பது ஒரு ஏழை விதவையின் காணிக்கைதான். கர்த்தர் ஒரு ஓய்வு நாளில் ஒரு தேவாலயத்தில் அனைவரும் வரிசையாக நின்று காணிக்கை போட்டு கொண்டிருந்தார்கள். அதை கர்த்தர் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அனைவரும் காணிக்கை போட்டார்கள். அந்த வரிசையில் ஒரு ஏழை விதவையும் தன்னிடத்தில் இருந்த அந்த 2 காசை காணிக்கையாக போட்டாள். அப்போது கர்த்தர் எல்லாரிடமும் சொன்னார், நீங்கள் எல்லாரும் போட்டதை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று. அவள் தன் குறைவிலும் தன்னிடத்தில் இருக்கிறதை கர்த்தருக்காக கொடுத்தாள். அவள் என்னிடத்தில் 2 காசுதான் இருக்கிறது, அது எனக்கு தேவைப்படும், என்னுடைய காரியத்துக்கு அது தேவைப்படும் என்று சொல்லாமல் அவள் தன்னிடத்தில் இருக்கிறதை கர்த்தருக்காக போட்டாள். அப்போது கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். நாமும் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ, இருந்தும் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நாங்களே ரொம்ப குறைவாக இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், இப்படி இருக்கும்போது நான் எப்படி கர்த்தருக்கு கொடுப்பது? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் அந்த ஏழை விதவையை போல தம்மிடத்தில் உள்ளத அவள் கர்த்தருக்காக கொடுத்தாள். அது நிமித்தம் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். நாம் கர்த்தருக்காக முதலில் கொடுக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்கு கொடுப்பார். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முதலாவது நாம் தேவனுக்காக கொடுக்கணும். அப்போது தேவன் நம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நம் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார். இன்று நாம் ஒரு முடிவு எடுப்போமா? என்னிடத்தில் இருக்கிறத நான் குறைவாய் எண்ண மாட்டேன். எனக்கு இது கர்த்தர் கொடுத்தது. இந்த குறைவிலும்
என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் போதுமானவர். என் தேவன் என்னிடத்தில் உள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றுவார் என்று நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். இனி எதை குறித்தும் கலங்காதுங்க. எந்த ஒரு குறைவுகளை குறித்தும் மனம் தளராதுங்க. ஏனென்றால் உங்களிடத்தில் இருக்கிற அந்த குறைவுகளை கூட என் தேவனால், நம்முடைய தேவனால் நிறைவாய் மாற்ற முடியும். அவர் நினைத்தால் ஒரு நாளும் ஒரு குறைவும் நமக்கு வராது. நீங்க நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நாம் பார்ப்பது திராட்சரச குறைவுதான். கர்த்தர் ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்றிருந்தார். அங்கு திராட்சரசம் குறைவாயிருந்தது. அப்போது கர்த்தர் தண்ணீரை நிரப்ப சொல்லி அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அங்கு பரிமாறினவர்களுக்கு தெரியும் அது தண்ணிதான் என்று. ஆனால் அதை அருந்தியவர்கள் முந்தின ரசத்தை விட முந்தின ரசம் ருசியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவாய் இருக்கிறத கர்த்தர் நிறைவாய் மாற்றினார். அந்த குறைவை கூட கர்த்தர் அந்த நிறைவாய் மாற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு ஆரம்பமாகும், ஒரு ஆசீர்வாதம் ஆரம்பமாகும். நாம் அதற்கு முதலாவது கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் அந்த ஜாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொல்லும் போது அது அந்த வேலைக்காரர்களுக்கு தெரியும். அதையே கர்த்தர் பரிமாற எடுத்து செல்ல சொன்னார். ஆனால் நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? இல்லை, அது தண்ணி தானே, இதை எடுத்து அவர்களுக்கு பரிமாற எப்படி கொடுப்பது என்று யோசித்திருப்போம். ஆனால் அந்த வேலைக்காரர்கள் அப்படி எதுவுமே கேட்கவில்லை. கர்த்தரிடத்தில் ஒரு கேள்வி கூட கேட்கல. கர்த்தர் சொன்னவற்றை அப்படியே கீழ்ப்படிந்து அதை செய்தார்கள். அப்போது அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்போம். நாம் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. இது எப்படி மாறும்? என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இது எப்படி மாறும்? நாங்கள் இதெல்லாம் எப்படி அடைக்க போறோம்? இதிலிருந்து நாங்கள் எப்படி வெளியே வர போறோம் என்று கர்த்தரிடத்திலேயே நாம் கேள்வி கேட்கக்கூடாது. மாறாக கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த கடனை என் தேவனால் அடைக்க முடியும். மனுஷரால் கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை என்று நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசம் வையுங்கள். கர்த்தர் உங்கள் குறைவை நிறைவாய் மாற்றுவார். இப்போது நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களின் குறைவுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்களின் கண்ணீரை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. இன்று முதல் அவர்களின் வாழ்க்கையில் அற்புதம் ஆரம்பமாகட்டும். அவர்களின் எல்லா குறைவுகளையும் நீங்க நிறைவாய் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுடைய பண குறைவு நிறைவாய் மாறட்டும். அவர்களுடைய உடல் நலத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அப்பா நீர் சுகமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவுகளை நீங்க எடுத்து போட்டு அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் நிரம்பி வழிய நீர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, அவர்கள் குறைவை எல்லாவற்றையும் நீர் நிறைவாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.